முருகன் மறைக்கப்பட்ட 7வது சோதனை. கந்தகிரி மலையின் உச்சியில் யாருக்கும் தெரியாத ஒரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் கூட அறியாத ஒரு சோதனையை முருகப்பெருமான் சந்தித்தார். இந்த சோதனையை கொடுத்தது அசுரனும் அல்ல, தேவனும் அல்ல, ஒரு மனிதன். கந்தகிரி மலையடிவாரத்தில் மாயவன் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்தான். அவனுக்கு செல்வம் வேண்டாம், புகழ் வேண்டாம், சித்திகள் கூட வேண்டாம். அவன் தினமும் சொல்லும் ஒரே வேண்டுகோள், முருகா, நீ கடவுள் என்பதற்காக நான் வணங்கல. நீ என் துன்பத்தைக் கேட்டுக்கொள்கிறாயா என்பதை தெரிஞ்சுக்கவே வணங்குறேன். இந்த வார்த்தை முருகப்பெருமானையே சிந்திக்க வைத்தது. ஒரு நாள் முருகன் சாதாரண முதியவர் வேடத்தில் மாயவனிடம் வந்தார். என்னப்பா, இத்தனை நாளா கும்பிடுறே, உனக்கு என்ன வேணும் என்று கேட்டார். மாயவன் சொன்ன பதில், எனக்கு எதுவும் வேண்டாம். ஆனால் நீ உண்மையிலே என்னை கேட்கிறாயா, இல்லையா? அதுதான் எனக்கு தெரிஞ்சா போதும். அந்த நொடியில் முருகன் தன் வேலையும் மயிலும் தேவ ரூபத்தையும் மறைத்தார். நான் கடவுள் இல்லைன்னா அப்பவும் நீ என்னை நம்புவியா? மாயவன் கண்களில் கண்ணீர். நீ கடவுள் இல்லைன்னாலும் பரவாயில்ல. என் மனசு யார்கிட்ட பேசுதோ அவனே என் முருகன். அந்த வார்த்தைதான் முருகன் சந்தித்த 7வது சோதனை. உடனே முருகன் தன் விஸ்வரூபம் எடுத்தார். தேவர்கள் வியந்து நின்றார்கள். இதுவரை என் பக்தர்கள் வரம் கேட்டார்கள். ஆனா என்னை புரிஞ்சுக்க முயன்ற முதல் மனிதன் நீதான். உன் பெயர் எந்த கல்வெட்டிலும் இருக்காது. ஆனா உண்மையிலே என்னை நம்புற ஒவ்வொரு மனிதனின் மனசுல உன் கதை தானாக பிறக்கும். அதனாலதான் இது எழுதப்பட்ட புராணம் இல்லை, உணரப்பட்ட புராணம்.